வள்ளல் பெருமான் உரைநடை பகுதி அப்படின்ற ஒரு பகுதியும் கொடுத்துருக்காங்க. அந்த உரைநடை பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு மனிதன் எப்படி ஒழுக்கமாக வாழணும், அதில் நிறைய விஷயங்கள், புரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் நமக்கு. உரைநடை பகுதியை நம்முடைய இந்த சிற்றறிவை கொண்டு படித்து புரிஞ்சுக்கிற அறிவு நமக்கு கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமானே நேராக சொல்லியிருப்பாங்க, மனுஷ தரத்தில் தெரிஞ்சுக்கணும்னா வேலாயுத முதலியாரை கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. அப்போ வள்ளல் பெருமான் சொல்கிற அந்த உபதேச குறிப்புகளை புரிஞ்சுக்கிற அறிவு நமக்கு கொஞ்சம் கூட இல்லைன்றதை முதல்ல ஒத்துக்கணும். உரைநடை பகுதியை படித்தா போதும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். ஆனால் உரைநடை பகுதியை படித்து புரிஞ்சுக்கிற அறிவு இங்கே யாருக்குமே இல்லை. அதையும் வள்ளல் பெருமான் அழகாக சொல்லியிருப்பாங்க. அதையும் குரு மூலம் அறிக, உணர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேலும் தெளிவாக ஒரு உபதேசம் கொடுத்துருப்பாங்க. வள்ளல் பெருமான் ஜீவகாரணிய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஜீவகாரணிய ஒழுக்கம் அப்படின்னு உள்ள பார்த்தீங்கன்னா அதில் முதல்ல உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள்